ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஜேபி. வெல்கம் டு TAFIS இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாமினேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திமான் டெஸ்ட் சீரிஸோட ஃபுல் டெஸ்ட் நம்பர் 4க்கான ரீசனிங் எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாட் ஷுட் கம் இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் இன் தி கிவன் சீரீஸ்? ஓகேவா, இந்த நம்பர் சீரீஸில் கொஸ்டின் மார்க் இருக்கிறதுல அதாவது நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? 99, 100, 102, 106, 114. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், 99, 100 என்ன ஆகுறாங்க? +1, +2, +4 அண்ட் +8. என்ன மேம் சரி ஈவன் நம்பர்னு பார்த்தா அப்படி பார்த்தா 6 இல்லை, அதாவது ப்ரைம் நம்பர் பார்த்தாலும் வாய்ப்பு இல்லை. என்னன்னு பார்த்தா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இந்த நம்பருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னன்னு பார்க்கலாம். 1க்கு 2 என்ன ஆகுது? +1, +2, +4. ஓகேவா, இல்லாட்டி எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம? இந்த டிஃப்ரென்ஸு டபுள் ஆகிட்டே போகிறாங்க. இங்கே என்ன ஆகுது? 1 டபுள் ஆனால் 2, 2 டபுள் ஆனால் 4. ஸோ 4 டபுள் ஆனால் என்ன கிடைக்கும்? 8. ஸோ 8 + 8 + 16 வரப்போகுது. ஸோ 114 + 16 என்ன ஆன்சர் கிடைப்பாங்க? 130. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். Question number 2 பாருங்க. A is the son of S, D is the daughter of F, F is father of. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஸோ A is son of S ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ A தான் Sக்கு சன். ஸோ Sனுடைய மகன் தான் A அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் D is daughter of F. D யார் அப்படின்னு பார்த்தா Fக்கு டாட்டர். Fக்கு டாட்டர் தான் யார்? D அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பிரித்து போடுறோம்? அடுத்து லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கொடுப்போம். F is father of G. F யார் அப்படின்னா ஜியின் தந்தை சொல்றாங்க. F யாரு? ஜிக்கு தந்தைனா அப்போ டிக்கு என்னவா இருப்பாங்க? அவங்க சிப்ளிங்கா இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜி இஸ் சிஸ்டர் ஆஃப் ஏ. ஜி யாரா? ஏக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ இங்கே பாருங்களேன், இந்த ஏ இங்கே காமனாக இருக்கா? அப்போ தூக்கி வந்து லிங்க் பண்ணிடலாமா? ஏக்கு சிப்ளிங் ஜி, ஸோ அவங்களுடைய சிஸ்டர் தான் டியுமே அப்படின்னு சொல்லியாச்சு. ஆல்ரெடி டிக்கு ஒரு ஃபாதர் அப்பா இருக்காங்களா? எஃப். அப்போ மிச்சம் இவங்க யாராக இருப்பாங்க? அம்மாவாக இருப்பாங்க. அப்போது எஃப் அண்ட் எஸ் ஆர் மேரிட். தே ஆர் பேரண்ட்ஸ் ஆஃப் தீஸ் 3 கிட்ஸ். ஓகே, கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். இன்னொன்று இருக்கா? ஏ இஸ் மேரிட் டு கியூ. ஏ யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா ஏ வந்து கியூவை திருமணம் பண்ணியிருக்காங்க. டபிள்யூ இஸ் சன் ஆஃப் ஏ. டபிள்யூ வந்து ஏக்கு இருக்கிற ஒரு மகன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதான் முடிச்சுட்டோம். இதுதான் உங்களுக்கு மெயின். ஹவு இஸ் எஸ் ரிலேட்டட் டு டி? இந்த லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு தேவையே இல்லை. கரெக்டு தானே? கொஸ்டின் என்ன நமக்கு? ஹவு இஸ் எஸ் ரிலேட்டட் டு டி? டிக்கு எஸ் என்ன உறவுன்னு தான் கேட்குறாங்க. இப்போ டிக்கு எஸ் என்ன உறவுன்னு பார்க்கலாம். டியுடைய என்னவா இருக்காங்க? எஸ் அம்மாவாக இருக்காங்க. ஸோ தாய் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். நல்லா பாருங்களேன், இந்த லாஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டு இந்த ஹஸ்பண்டோ இல்லை வந்து சன்னுன்னு சொன்னதோ இங்கே தேவைப்படலை கொஸ்டினுக்கு. ஓகே, ஸோ அப்போ கொஸ்டினை ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணலாம். ஃபைன். The certain code language 4 is coded as 5427, RISE is coded as 6143. What is the code for R? ஓகே, இதில் நம்ம ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும். ரெண்டு டைப் வரலாம். ஒன்று காமனாக இருக்கவங்கள கேட்பாங்க, இல்லை ரெண்டுத்துல யூனிக்காக இருக்கும் கேட்பாங்க. ஆர்ன்றது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கா? எஸ், ஆர் மட்டும்தான் காமனாக இருக்கு. அப்போ கோடுலேயும் காமனாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா 5427, 6143. ஸோ ரெண்டுத்துலையும் யார் காமனாக இருக்க நம்பர்? 4 தான் ஆருக்கான கோடாக இருக்கும். ஓகே, இந்த 4 ஆப்ஷன் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி ஏதோ வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்க போது அதில் ஒன்று மட்டும் வேறுபட்டு இருக்கும். அதை யார் கண்டுபிடிக்க போகிறோம்? கொஸ்டின் நம்பர் 4ல் ஜேஇஎம் 10, 5, 13 என்ன ஆகிறாங்க? -5 + 8. இப்போதைக்கு தான் வச்சுருக்கு. நெக்ஸ்ட் ஜிபி +5. ஓகே, ஜிபி என்ன ஆகுறாங்க? -5 தான். ஓகே, பியிலேருந்து ஐ என்ன ஆகுதுன்னா +7 ஆகுது. இப்போ 2 பேட்டர்ன் கிடச்சிருக்கணும். +8 ஒன்று, +7 ஒன்று இருக்குது. அடுத்து என்ன வருதோ அதான் கரெக்டான பேட்டர்ன். அப்போ மீதம் இருக்கும் தான் ஆன்சராக இருப்பாங்க. அப்போ OJR 15, 10 -5, 10 R. ஓகே, என்ன ஆகுது? +8 ஆகிறாங்களா? ஸோ அப்போ யார் எனக்கு கரெக்டான பேட்டர்ன்? +8ன்றத கரெக்டான பேட்டர்ன். அடுத்த ஆப்ஷன் செக் பண்ண வேணாம், இங்கேயே ஒருத்தவங்க தப்பாக வந்துட்டாங்க. ஆப்ஷன் பி GBI தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சுதா? இந்த ஃபாலோயிங் ட்ரையாட்ஸ் ஈச் குரூப். ஓகேவா, ஸோ இது வந்து ஒன்றுனா இந்த 3 இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு
பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி வந்து ஷஃபிள் ஆகி வந்திருக்காங்க. புதுசாலாம் ஒன்றும் இல்லை, இதில் இருக்க லெட்டர்ஸ் தான் வந்து அங்கே ஷஃபிள் ஆகி இருக்குது. ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி பார்ப்போம். சிஓன்றது ஓசின்னு மாதிரி இருக்கா, அதை வச்சு ஆப்ஷன் எத்தனை எலிமினேட் பண்ண முடியும் பார்ப்போம். ஹெச்இஇஹெச் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்ஏஏஎஸ் கரெக்டாக இருக்குது. டிஓ ஓடின்னு வரல, ஸோ தப்பு, ஆப்ஷன் சி வர மாட்டாங்க. ஜிஓ ஓஜின்னு வந்திருக்கு, ஸோ இது வச்சு கரெக்டாக போட்டு. அடுத்த செகண்ட் லெட்டர் பார்ப்போம். எம்இ அப்படின்றது எம்இன்னு தான் வரணும். அப்போ ஏடி ஏடி அப்படியே இருக்குது, என்கே என்கே அப்படியே இருக்குது, என்இ என்இ அப்படியே இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் வந்து வச்சு என்ன பண்ணிட்டோம், இந்த 3 ஆப்ஷன் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இதில் என்ன ஆகுது பாருங்கள், கடைசியாக இருக்க லெட்டரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துருக்கு. கடைசியாக இருக்க லெட்டர் என்ன பண்ணிருக்கு, ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துருக்கு. இதில் கடைசியாக இருக்க லெட்டர் என்ன இருக்குது, டி. இங்கே ஃபர்ஸ்ட் பிளேஸில் டி இருக்கா, இல்லை இ இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வரமாட்டாங்க. ஆப்ஷன் பியில் கடைசியாக இருக்க லெட்டர் கே, கே ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்திருக்கு. ஓகே, இவங்க கரெக்டாக இருக்காங்க. ஆப்ஷன் டியில் கடைசியாக இருக்க லெட்டர் இ, இ ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்திருக்கு. ஸோ இவங்களும் கரெக்டாக இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம் பார்த்து முடிச்சாலே போதுமா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்களேன், ஓசின்னு இருக்கா. ஸோ இந்த இருந்து ஓசி இங்கே நடுவில் சென்டரில் வரணும், கரெக்டு தானே? அப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற ஏஎஸ் நடுவில் சென்டரில் வரணும், ஓஜி சென்டரில் வரணும். பட் ஓஜி சென்டரில் வரல, ஓஜி பிரிஞ்சு வந்துச்சு. ஆப்ஷன் டி வராது, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, சின்ன சின்ன பார்ட்டாக பார்த்து முடிச்சாலே முடிச்சிடலாம். ஃபைன். The certain code language, EARS is coded as 4259. Okay, EARS கான கோட் என்ன, 4259. SARI is coded as 9725. இப்போ யாருக்கான கோட் கேட்குறாங்கன்னா ஐக்கான கோட் கேட்குறாங்க. இது அப்படியே உள்ட்டா என்ன, ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிறது கேட்கல, ரெண்டுத்துக்கும் யூனிக்காக இருக்கிற ஒரு வேல்யூ கேட்குறாங்க. அப்போ காமனாக இருக்கிறது கேன்சல் பண்ணலாம் தானே. பாருங்கள், இயர்ஸ்க்கான கோட் என்னன்னா 4259 9725. அப்போ என்னென்ன காமனாக இருக்குது, ஏஆர்எஸ் ஏஆர்எஸ். அப்போ 3 காமனாக இருக்கும் இல்லையா, 529 529 காமனாக இருக்கும். அப்போ மிச்சம் இருக்கிறது ஈக்கான கோடு 4, ஐக்கான கோடு 7. நம்மளுக்கு கொஸ்டின் என்ன, ஐக்கான கோடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஐக்கான கோடு ஆப்ஷன் சி. Question number 7, select the set in which numbers are related in the same way as the numbers of the following sets. Given set 2 செட் இருக்கு இல்லையா, இதில் ஃபாலோ பண்ணியிருக்க மாதிரியான பேட்டர்ன் எந்த செட்டில் இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ எந்த செட் ஃபாலோ ஆகுதுன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்துடலாம், இதுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்களேன், கண்டிப்பாக ஒரு 3 டிஜிட் நம்ம பெரிய நம்பர் வந்திருக்கு, அதுக்கு மேலே நம்பர் இருக்குது. இந்த யூனிட் டிஜிட் வச்சு பார்க்குறப்போ 82 கண்டிப்பாக 6 தான் முடியுமா, அதே மாதிரி 4 1 கண்டிப்பாக 4 தான் முடியுமா. அப்போ மல்டிப்ளை பண்ணியிருக்கான்றது ஐடியா கிடச்சிரும். கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பாருங்கள், 44 × 11 பண்ண 484 தான். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்பர் × 11 பேட்டர்ன் என்ன, ஃபர்ஸ்ட் நம்பர் × செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு தேர்ட் நம்பர். செக் பண்ணிடலாமா? 67 × 5 பண்ணால் என்ன கிடைப்பாங்க, 335 வரும். ஸோ அப்போ என்ன, எனக்கு 365 இருக்குது, தப்பு. 61 × 4 பண்ண கிடைப்பாங்க 244 வரணும். ஸோ 254 இருக்குது, தப்பு. 43 × 6 அப்படின்னு பண்ணால் 43 × 6 என்ன கிடைப்பாங்க, 258 வரணும். இங்கே 278 இருக்குது. ஸோ 3 ஆப்ஷனுமே தப்பு. கான்ஃபிடண்ட்டாக 3 எலிமினேட் பண்ணியிருந்தா 4th ஒன் ஈஸியாக போட்டுருக்கலாம். ஸோ 38 × 8 பண்ணால் 304 தான் கரெக்டான ஆன்சர். எனக்கு ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். 7 boxes A B C D E F G kept one over the another. ஓகே, ஒரு 7 பாக்ஸ் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சிருக்காங்களா, அது அவங்க சொல்கிற ஆர்டர் தான். பாக்ஸ் 1 2 3 4 5 6 7 பாக்ஸஸ். ஓகே, ஒன்லி 3 boxes are kept below F. இந்த எஃப் பாக்ஸுக்கு கீழே 3 பாக்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ எஃப் எங்கே இருப்பாங்க, கீழேருந்து 3 பாக்ஸ் தள்ளி இருப்பாங்க. கரெக்டாக, எஃப்க்கு கீழே 3 பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும், அதுதான் மேட்டர். நெக்ஸ்ட், ஒன்லி 2 boxes are kept between F and A. எஃப்க்கும் ஏக்கும் நடுவில் 2 பாக்ஸ்னு சொல்கிறாங்க. கீழேயே 2 பாக்ஸ் விட்டு ஏ போட முடியும், மேலேயே 2 பாக்ஸ் விட்டு ஏ போட முடியும். ஸோ நம்ம பாசிபிலிட்டி தான் வைக்கிறோம். நெக்ஸ்ட், ஒன்லி டி இஸ் கெப்ட் இமிடியேட்லி above B. பிக்கு மேலே டி பெட்டி மட்டும்தான் இருக்குது சொல்கிறாங்க. அப்போ பிக்கு மேலே ஒரு பொட்டி தான் இருக்குது அப்படின்னா பி இங்கே வந்துடுவாங்க, பிக்கு மேலே டி மட்டும்தான் இருக்குது. ஆல்ரெடி ஒரு பாசிபிலிட்டி வச்சுமா ஏன் எங்கே வருவாங்கன்னு, அப்போ இங்கே இடம் இல்லை போயிடுச்சுன்னா ஏ எங்கே வரும், கன்ஃபார்ம் இங்கே லாஸ்ட் பிளேஸில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்,
C is kept at some place below G. C எங்க இருக்குன்னா Gக்கு ஏதோ ஒரு இடத்துல கீழே இருக்கு. C எங்க இருக்குன்னா உடனடியா இல்ல, பட் Gக்கு கீழே ஏதோ ஒரு இடத்துல C இருக்கு and some place above E. ஓகேவா? C பத்தி பேசலாம். C is kept at some place below G. Gக்கு கீழே ஏதோ ஒரு இடத்துல இருக்கு and some place above E. Eக்கு மேல ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ GCE அப்படின்றது எனக்கு வரணும். எங்க வேணா வரலாம், 2-3 பேரும், ஆனால் ஆர்டர் மாறக்கூடாது. ஸோ அவங்கள ஃபில் பண்ணிடலாமா? GCE இருக்கிற இடத்துல அவன் சொன்னது என்ன, ஏதோ ஒரு இடத்துல அவங்க 3 பேரும் இந்த வரிசையில் வரணும். சிக்கு மேலே G வரணும், சிக்கு கீழே E வரணும். How many boxes are kept between B and F? Bக்கும் Fக்கும் இடையில எத்தனை பாக்ஸ் இருக்கு? ஒரு பாக்ஸ் தான் இருக்கு. ஆப்ஷன் C 1 is the right answer. ஸோ சிலாஜிசம்ல ஃபர்ஸ்ட் சொல்லிக்கலாம் பாருங்க. ஆல் ட்ராம்ஸ் ஆர் கவுஸ். எல்லா ட்ராம்ஸுமே கவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தமிழில் அனைத்து ட்ராம்களும் பசுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா ட்ராம்புமே என்னதான் பசுக்கள் சொல்றாங்க. நோ கவ் இஸ் அ பன். எந்த கவுமே பன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எந்த பசுவும் பன் அல்ல, எந்த பசுவுமே என்ன கிடையாது, பன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. கன்க்ளூஷன் பார்க்கலாமா? நோ ட்ராம் இஸ் எ பன். எந்த ட்ராமுமே பண்ணு கிடையாது சொல்லிட்டாங்க. கரெக்ட் தானே? இந்த ஒட்டுமொத்த கவுமே பண்ணு கிடையாதுன்னா இந்த கவுக்குள்ள இருக்கிற இந்த கொஞ்சம் பாட்டு என்ன கிடையாது, கண்டிப்பா பண்ணு கிடையாதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். சம் பன்ஸ் ஆர் கவுஸ். சில பன்ஸு கவு சொல்லிட்டான். 2 பேருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆல்ரெடி அவன் நோ கண்டிஷன் அவனே கொஸ்டினில் கொடுத்துட்டான். அவனை போய் சம்மு சேர்த்தா தப்பு தானே? அப்போ செகண்ட் ஒன்று எனக்கு தப்பு. ஆப்ஷன் சூஸ் பண்ணேன். ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். முடிவுரை 1 மட்டுமே பின்பற்றப்படுகிறது. Each of the digits in the number 197584 19758436 is arranged in descending order from the left to right. ஓகே, இவங்க என்ன பண்ணுவோம், டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுறோமா? எதுனா 1 3 4 5 6 7 8 9 எழுதுனதுக்கப்புறம் how many digits will remain unchanged as compared to that? ஓகேவா? இதில் எத்தனை பேர் தன்னுடைய நிலங்கள், எத்தனை இலக்கங்கள் தன்னுடைய நிலையிலேருந்து மாறாமல் இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின் நமக்கு. ஓகே, எத்தனை மாறாமல் இருக்காங்க? 1 1 மாறாமல் இருக்குது. நெக்ஸ்ட்டு 5 5 மாறாமல் இருக்குது. அவ்வளோதான். ஸோ 2 பேர் மாறாமல் இருக்காங்களா? 2 பேர் மாறாமல் இருப்பாங்க. ஆப்ஷன் பி 2 அப்படின்றது தான், 2 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். What should come in the place of question mark in the given series? 3 13 28 48 and dash 103 அப்படின்னு தெரிஞ்சு. ஓகேவா? ஸோ அப்போ 3 13 என்ன ஆகுறாங்க? ப்ளஸ் 10 ஆகுது. ஓகே, 13 28 என்ன ஆகுறாங்க? ப்ளஸ் 15. 28 48 என்ன ஆகுறாங்க? ப்ளஸ் 20. ஸோ ஐடியா கிடச்சிருக்கோம் உங்களுக்கு. 5ஓட மல்டிபிள்ஸ் அப்படியே ஆட் ஆகிட்டே போதா? 10 15 20. அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆயிருக்கும்? ப்ளஸ் 25 ஆகியிருக்கும். ஸோ 48 ப்ளஸ் 25 என்ன கிடச்சிருப்பாங்க எனக்கு? 73. ஆப்ஷன் டி தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிப்போம்? 73 ப்ளஸ் ஒரு 30 பண்ணால் 103. ஓகேவா? கரெக்டான ஆன்சர் 73. 7 boxes. ஓகேவா? எவ்வளோ பாக்ஸ்ப்பா? 1 2 3 4 5 6 7 boxes are kept one over the another. Only 2 boxes are kept between Q and V. Qக்கும் Vக்கும் இடையில 2 பாக்ஸ் தான் இருக்கு அப்படி சொல்றாங்க. Qக்கும் Vக்கும் இடையில எத்தனை பாக்ஸ் இருக்கு? 2 பாக்ஸ் தான் இருக்கு. Only Y is kept above W. ஓகே, W பாக்ஸுக்கு மேல Y மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப Wக்கு மேல 1 தான் இருக்கு. அந்த 1 யாரு? Y அப்படின்னு போட்டாச்சு. No box is kept below V. V பாக்ஸுக்கு கீழே ஒரு பாக்ஸ் கூட இல்லை சொல்லிட்டாங்க. V பாக்ஸுக்கு கீழே ஒரு பாக்ஸ் கூட இல்லைனா இப்போ V எங்கே இருப்பார்? அந்த பாக்ஸ் வரிசையில் லாஸ்ட்டாக கடைசியில் இருப்பார். ஸோ V இஸ் ஆன் தி எக்ஸ்ட்ரீம் பாட்டம். ஓகே, அப்போ ஆல்ரெடி ஒன்று விட்டுட்டு வந்தோமா? VQ. ஸோ Vலேருந்து 2 பாக்ஸ் தள்ளி Qவையும் நான் போட்டுக்கிட்டேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், X is kept at some place below Z. X எங்கே இருக்குன்னா Zக்கு கீழே ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. பட் at some place above R. ஆருக்கு மேலே ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. இதை நல்லா கவனிச்சுக்கணும். சம் பிளேஸ் வேறு, ஓகேவா? இமிடியேட்லின்றது வேறு. ஓகே, ஏதோ ஒரு இடத்துல எஸ்ஸுக்கு கீழே ஏதோ ஒரு இடத்திலும் ஆருக்கு மேலே ஏதோ ஒரு இடத்துல யார் இருக்கா? எக்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ZXRன்றது ஃபில் பண்ண போகிறோம். ZXR. ஸோ கொஸ்டின் இஸ் விச் பாக்ஸ் இஸ் கெப்ட் தேர்ட் above R? ஆருக்கு மேலே 3ஆவதாக வைக்கப்பட்டிருக்கு பொட்டி யாருன்னு கேட்குறாங்க. ஆர் இருக்கு. 1 2 3. தேர்ட் பிளேஸில் யார் இருக்கா? Z. ஆப்ஷன் B is the right answer. ஓகேவா?
So again 7 boxes are 1, 2, 3, 4, 5, 6, 7 boxes and only 2 boxes are kept between V and X. V க்கு X க்கு இடையில 2 box தான் இருக்கு. அதே மாதிரி only W is kept above F. F க்கு மேல W மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதையுமே போட்டாச்சு. No box is kept below X. ஓகேவா? X க்கு கீழ எந்த பாக்ஸுமே இல்ல. அப்ப X லாஸ்ட் பிளேஸ்ல வருவாங்க. E is kept at some place below G. E எங்க இருக்கு அப்படினு பார்த்தா G க்கு ஏதோ ஒரு இடத்துல கீழ இருக்கு and some place above U. U க்கு மேல ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. ஓகே? இந்த Vx போட்டா 1 2 விட்டு V G E U. So question is which box is kept third above G? U. U க்கு மேல மூணாவது பொட்டி எதுன்னு கேக்குறாங்க. U ல இருந்து 1 2 3 போனா G அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் D. ஓகே? Based on the English alphabetical order, so classification தான் பார்க்குறோம். OKG 15, 11, 7, -4 and -4. So -4 ஆகுறாங்க. EA என்ன ஆகுறாங்க? 5, 1, -4 and again -4 பண்ணலாமா? W ல இருந்து so KG. A ல இருந்து Z, Y, X, W again -4 தான் ஆகுறாங்க. So -4 கான்ஸ்டன்ட் பேட்டர்ன். ஏன்னா ரெண்டு தடவை மெஜாரிட்டி வந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேர்ல யார் ஃபாலோ பண்ணலையோ அவங்க தான் ஆன்சராக இருப்பாங்க. MI 13 9 -4 9 5 -4. ஸோ கான்ஃபிடென்ட்டாக 3 ஆப்ஷன் பார்த்துட்டா 4th ஆப்ஷன் ஆன்சராக இருக்க போது. இருந்தாலும் செக் பண்ணுவோம். 4 26 and 2. நல்லா பாருங்க, இங்கே மைனஸ் ஆகிட்டு இசட்லேருந்து பி என்ன ஆகுது? ப்ளஸ் ஆகுது. ஸோ அப்பயே தப்பாயிடுச்சு. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். How many such symbols are there that are immediately preceded by a number and also immediately followed by another symbol? Okay, இதில் எதுக்கு எத்தனை குறியீடுகள் இருக்கு, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே, முன்னால் உடனடியாக ஒரு எண்ணையும், ஓகே, preceded by a number, ஒரு சிம்பிள் preceded by a number, பின்னால் உடனடியாக மற்றொரு குறியீட்டையும், அதுக்கப்புறம் ஒரு குறியீட்டையும் ஒரு சிம்பிளையும் கொண்டிருக்கணும். குறியீடுகள் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஓகே, preceding and following, preceded by a number and followed by a symbol, how many symbolsன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ எப்படி இருக்கணும்? நம்பர் சிம்பிள் சிம்பிள்னு இருக்கணும். எங்கே இருக்கு பார்த்துருமா? 5 சிம்பிள் சிம்பிள், நெக்ஸ்ட்டு 4 சிம்பிள் சிம்பிள். ஸோ அவ்வளோதான். மொத்தமே எனக்கு எத்தனை பேர்ஸ் தான் இருக்குது? 2 பேர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி 2 அப்படின்றத கரெக்டான ஆன்சர். A, B, C, D, Q, R, S sitting on a circular table facing the center of the table. ஓகேவா? ஸோ ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சர்க்குலர் டேபிளில் உட்காந்துருக்காங்கன்னா ஃபேஸிங் டு தி சென்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எல்லாமே உள்ளே பார்த்து தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், Q sits immediate right of D. Only 3 people sit between Q and S when counted from the left of Q. Qவுக்கும் Sக்கும் இடையில 3 பேர் தான் இருக்காங்களாம். அதுவும் எப்படி? Qவோட லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்குறப்ப 1 2 3 விட்டுட்டு எஸ் வருவாங்க. ஸோ மேலே ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சோமா? Q sits immediate right of D. Dக்கு உடனடி வலது பக்கத்தில் Q இருக்காங்க. Only 3 people sit between D and C. Dக்கும் Cக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ இப்படி பார்த்தா 1 2 3 விட்டுட்டு போகிற இடம் இருக்கா? இல்லை. பட் இப்படி பார்த்தா 1 2 3 விட்டுட்டு டிஎன்சியை என்னால் போட முடியும். நெக்ஸ்ட், A sits immediate right of R. A sits to the immediate right of R. எனக்கு இப்போ 2 பேர் ஒட்டின மாதிரி போகணும். அதாவது A sits Rக்கு ரைட் சைடில் ஏவை போடணும். இப்போ 2 பேர் போகிற மாதிரி இடம் இங்கே மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ Rக்கு ரைட் சைடில் ஏ அப்படின்னு நான் போட்டுட்டேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது யார்? பியா இருப்பாங்க. முடிஞ்சிச்சு. ABCD. கொஸ்டின் என்ன? How many people sit between D and R? Dக்கும் Rக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க when counted from the right of R? R உடைய வலது பக்கத்துல இருந்து பார்க்குறப்போ Dக்கும் Rக்கும் இடையில எத்தனை பேர்னு கேட்குறாங்க. R உடைய வலது பக்கம் இதுதான். ஸோ நடுவில் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்காரு. ஸோ 1 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ 1. ஸோ இந்த செட்டை ஃபாலோ பண்ணி பார்க்கலாமா? ஜங்க் 17th கொஸ்டின் பாருங்கள். JU அப்படின்றது யூஜேன்னு மாதிரி இருக்குது. அப்போ பார்த்துடலாமா? FR RF கரெக்டாக இருக்குது, MO OM கரெக்டாக இருக்குது, MOன்றது OMமாக வரல, MCன்னு மாறிச்சு, தப்பு. ஸோ BUன்றது UBயாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தா இந்த NK அப்படியே வந்திருக்கா? அப்போ OM அப்படியே வந்திருக்கு, ST அப்படியே வந்திருக்கு.
ஆல்ரெடி எலிமினேட் பண்ணிட்டோம், என்எஸ் அப்படியே வந்திருக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு தேர்ட் செட்டுக்கு போகிறோம். தேர்ட் செட்டில் போனால் என்ன ஆகும், இதில் என்ன ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? இந்த ஜேயு இருக்கு இல்லையா, இந்த யூஜே ஃபஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க சென்டரில் அப்படியே வந்திருக்காங்க. அப்போ என்ன வந்திருப்பாங்க, ஆர்எஃப்ன்றது சென்டரில் அப்படியே வந்திருக்கு, ஓஎம்ன்றது சென்டரில் அப்படியே வரலை. ஓகே, ஸோ இதில் பார்த்தா இந்த யூபின்றது சென்டரில் அப்படியே வரலை, தமிழ் பிரிஞ்சு போயிடுச்சு. ஆப்ஷன் ஏல மட்டும்தான் கரெக்டாக இருக்காங்க. ஓகேவா? இஃப் ப்ளஸ் மீன்ஸ் மைனஸ், ஸோ இதை அப்ளை பண்ணி பார்த்தாலே முடிஞ்சு போச்சு, சிம்பிள் போர்ட் மாஸ் தான். 18 மைனஸ் என்ன சொல்லியிருக்காங்க, மல்டிப்ளிகேஷன், மைனஸ் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். அடுத்து என்ன இருக்கு, 2 ப்ளஸ்னா என்னவா, மைனஸ், ப்ளஸ் மீன்ஸ் மைனஸ் 48. ஓகே, நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கா, மல்டிப்ளிகேஷன் என்னவா, டிவிஷன் 4. ஓகே, அடுத்து டிவிஷன் இருக்கா, டிவிஷன் என்ன சொல்கிறாங்க அங்கே, ப்ளஸ் 21, ப்ளஸ் 21. ஸோ அப்போ கேன்சல் பண்ண முடிச்சா, 12 4s are 48 and 18 into 2 is 36 minus 12 is 24 plus 21 is 45. So option A is the right answer. If all the symbols are dropped from the series, ஓகேவா, இதில் இருக்கிற அனைத்து குறியீடுகளும் நீக்கப்பட்டால், ஓகே, ட்ராப் ஃப்ரம் தி சீரீஸ், எல்லா சிம்பிள்ஸுமே என்ன பண்ணுறோமா இதுலேருந்து தூக்கிட்டா, which of the following will be sixth from the ரைட்னு கேட்குறாங்க. ரைட் சைடில் இருந்து அந்த சைட்லேருந்து பார்க்குறப்போ எனக்கு 6th லெட்டர் யார் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க, 6th எலமெண்ட் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. மேம் இதில் வந்து சிம்பிள்ஸாக தூக்கிட்டு நான் எழுதணுமான்னு கேட்டால் அவ்வளோ கஷ்டப்பட வேணாம், கவுண்ட் பண்ணும்போது சிம்பிள்ஸை விட்டுட்டு கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ 6th ஒன்று யார் இருக்கான்னு பார்ப்போம். 1, நெக்ஸ்ட்டு இவங்க வரமாட்டாங்க, 2 3 4 5 6. 6th எலிமெண்ட் யார் இருக்கா, எனக்கு 9 அப்படின்ற ஒரு நம்பர் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி 9 இஸ் தி ரைட் ஆன்சர். 7 people D, E, F, G, H, I and X are sitting in a row facing north. ஓகேவா, ஒரு 7 பேர் என்ன பண்ணுறாங்க, நார்த்தை ஃபேஸ் பண்ணி ஒரு ரோவில் உட்காந்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த 7 பேர் உட்காந்துருக்காங்களா. only 2 people sit to the left of G. ஜிக்கு இடது பக்கத்தில் 2 பேர் தான் மேம் இருக்காங்க. அப்போ ஜி எங்கே இருப்பார், லெஃப்ட் சைடில் தேர்ட் பிளேஸில், அவருக்கு லெஃப்ட் சைடில் 2 பேர் தான் இருக்காங்க. only 3 people sit between G and H. ஜிக்கும் ஹெச்க்கு நடுவில் 3 பேர் சொல்கிறாங்க, இந்த பக்கம் 3 பேர் விட முடியுமா, முடியாது. அப்போ 1 2 3 விட்டுட்டு ஹெச் இஸ் ஆன் தி எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்ட். ஓகே, ஹெச் எங்கே இருப்பாங்க, வலது முனையில் கடைசியாக இருக்காங்க. only 1 person sit between H and F. ஹெச்சுக்கும் எஃப்க்கும் இடையில ஒரே ஒரு நபர் தான் இருக்காங்கன்னா, ஹெச்சுக்கும் எஃப்க்கும் இடையில ஒரு நபர் மட்டும் இருக்காங்க. இ சிட்ஸ் டு தி இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஐ. இப்போ இ எங்கே இருக்குன்னா ஐக்கு லெஃப்ட் சைடில் ஒன்னடியாக இருக்கும். அப்போ 2 பேர் சேர்ந்தாப்பில் வரணுமா, 2 பேர் சேர்ந்தாப்பில் போட எங்கே இருக்குது, இங்கே மட்டும்தான் இடம் இருக்குது. ஸோ அப்போ யார் வருவா, இ சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஐ. ஐக்கு உடனடியாக இடது பக்கத்தில் இ இருக்குது. டி இஸ் நாட் தி இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஹெச். டி ஹெச்சுக்கு அருகில் அமரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. டி ஹெச்சுக்கு அருகில் இருக்குன்னா இப்போ 2 இடம் தான் எனக்கு பேலன்ஸ் இருக்குது, ஒன்று ஹெச் பக்கத்தில் இருக்குது, இன்னும் எஃப் பக்கத்தில் இருக்குது. அப்போ ஹெச் பக்கத்தில் டி வரலன்னா டி எங்கே வந்துடுவாங்க, இங்கே வந்துடுவாங்க. அப்போ மிச்சம் இருக்கிறது யார் எனக்கு, டிஇ எஃப் ஜி ஹெச் ஐ எக்ஸ் தான் இந்த பிளேஸில் வருவாங்க. கொஸ்டின் என்னன்னு பார்த்தா, ஹவு மெனி பீப்புள் சிட் டு தி ரைட் ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு ரைட் சைடில் எத்தனை பேர் இருக்காங்க கேட்குறாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்காங்க. ஆப்ஷன் சி 1 இஸ் தி ரைட் ஆன்சர். ஆல் கார்ஸ் ஆர் பஸ்ஸஸ். எல்லா காருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆல் கார்ஸ் ஆர் பஸ்ஸஸ். சம் கார்ஸ் ஆர் ட்ரக்ஸ். சில கார் என்ன சொல்கிறாங்க, ட்ரக் சொல்கிறாங்க. இப்படி உள்ளுக்குள்ளார இப்படி போடக்கூடாது, அப்படி போட்டால் என்ன ஆயிரும், எல்லா ட்ரக்குமே பஸ்ஸுக்குள்ளே வந்துடும். அப்படி போடக்கூடாது, கார் கூட இன்டர்செக்ட் பண்ணி நல்லா தாராளமாக போடுங்க. ஸோ சம் கார்ஸ் ஆர் ட்ரக்ஸ் அப்படின்றது இந்த டயக்ராம் தான் கரெக்டான டயக்ராம். சம் ட்ரக்ஸ் ஆர் கார்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சம் ட்ரக்ஸ் ஆர் கார்ஸ். கரெக்டா, கரெக்ட். சம் பஸ்ஸஸ் ஆர் கார்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சம் பஸ் ஆர் கார்ஸ். ஃபுல் பஸ்ஸில் கார்ன்றது கொஞ்சம் பிளேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கா. ஸோ செகண்ட் கன்க்ளூஷனுமே கரெக்டு தான். போத் தி கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ். முடிவுரைகள் இரண்டுமே பின்பற்றப்படுகிறது அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். 22 பாருங்க. 90 90 91 95 104. ஓகேவா, ஸோ இங்கே என்ன ஆகுது,
ப்ளஸ் 1 ஆகுறாங்க, ப்ளஸ் 4 ஆகுறாங்க, ப்ளஸ் 9 ஆகுறாங்க. ஸோ 1, 4, 9ல என்ன வேல்யூ? ஸ்கொயர் வேல்யூஸா? ஸோ அப்போ அடுத்து என்ன ஆகலாம்? 16 ஆட் ஆகலாம். ஸோ 104 + 16 என்ன கிடைப்பாங்க? 120. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். SWER is related to GKSF. ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? MQYLக்கு ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பார்க்கலாமா? சரி, எல்லா ஆப்ஷன்லையுமே ஏல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஒரு ஆப்ஷன் யூவில் முடியுது, எம்மில் முடியுது, இயில் முடியுது, இசட்டில் முடியுது. நல்லா பாருங்கள், யூ, எம், இ, இசட் எல்லாமே வேறு வேறையாக இருக்கா? அப்போ கடைசி மட்டும் கண்டுபிடிச்சா முடிச்சு விட்ருவோமா? அப்போ பாருங்கள், எஸ்ஜி என்ன ஆகுறாங்க? 19.7 மைனஸ் என்ன ஆகுது? 12 ஆகுது. ஓகே, ஆர்எஃப் இதை மட்டும் சும்மா பார்க்குறேன். ஆர்எஃப் அப்படின்னு பார்த்தா 18.6 மைனஸ் 12 தான் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த எம் கூட -12 பண்ணால் ஏ கிடைத்தான்னு பார்த்தா கரெக்டாக தெரிஞ்சு. ஏன்னா நமக்கு எல்லா ஆப்ஷனுமே என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ இருக்குது. எம் கூட -12 பண்ணால் கண்டிப்பாக ஏ தான் வர போகிறாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் கரெக்ட். எல்லேருந்து என்ன பண்ணணும்? இப்போ -12 பண்ணணும். மேம் எல்லோட வேல்யூவே 12. அப்போ -12 பண்ணால் என்ன கிடைக்கும்? இசட் கிடைக்கும். முடிஞ்சு போச்சா? ஸோ ஏல ஸ்டார்ட் ஆகி இசட்டில் முடிகிற ஆப்ஷன் டி மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இல்லைன்னா நீங்கள் செகண்ட் லெட்டர் எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 இசட்டு 2 இ இருக்கா? குழப்பிருக்கு. தேர்ட் லெட்டர் எடுத்தால் 2 எம் 3 எம் 1 இ இருக்கா? ஸோ நம்ம ஆப்ஷன் வைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறோம், டைமை குறைச்சிக்கிட்டோம். ஓகே, ஹாரி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் டிரைவ்ஸ் 1 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். ஹாரி என்ன பண்ணுறாரு? பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் பண்ணி சவுத் வேர்ட்ஸாக 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வராரு. நெக்ஸ்ட், he then takes right turn and drives 7 kilometers. அங்கேருந்து ஒரு ரைட் டர்ன் பண்ணி 7 கிலோமீட்டர் போகிறான்னா கீழே வரவங்களுக்கு எது ரைட்டாக இருக்கும்? இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில். ஸோ ஒரு 7 கிலோமீட்டர் ரைட் டர்ன் பண்ணி ட்ராவல் பண்ணுறாரு. ஓகே, தென் டேக்ஸ் ரைட் டர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 8 kilometers. திரும்ப ஒரு ரைட் டர்ன் பண்ணி 8 கிலோமீட்டர் போகிறாரு. இங்கேருந்து எதுப்பா ரைட் டர்னாக இருக்கும்? கீழ் பக்கமாக இருக்குமா மேல் பக்கமாக இருக்குமா? எப்படி வரவங்களுக்கு மேலேயாக இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு 8 kilometers போகிறாரு. நெக்ஸ்ட், he then take right turn drives 15 kilometers. அதுக்கப்புறம் ஒரு ரைட் டர்ன் பண்ணி 15 kilometers போகிறாரு. ஓகே, மேலே போய் எது ரைட்டாக இருக்கும்? இந்த பக்கமாக இருக்கும். ஸோ இது 15 kilometers ட்ராவல் பண்ணி போகிறாரு. அண்ட் ஃபைனலி டேக் ரைட் டர்ன் அண்ட் டிரைவ் 7 kilometers. அண்ட் கடைசியாக ஒரு வலது பக்கம் திரும்பி 7 கிலோமீட்டர் போகிறாரு. இது எது வலதாக இருக்கும் உனக்கு? இந்த கீழ் பக்கமாக இருக்கும் வலது. ஸோ வலது பக்கமாக 7 கிலோமீட்டர் விட்டுருக்காங்க. மேம் ஏன் மேம் இங்கே நிறுத்துறீங்கன்னா இது ஃபுல்லாக 8, இது 1. ஸோ அப்போ இந்த 1 இல்லைன்னா இதுதான் 7 இருக்கும். இது 2 பாயிண்ட் வந்து பேரலல் பாயிண்ட்ன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அவன் இவ்வளோ ஒருத்தர் சுற்றி வரான். ஸோ என்ன பண்ணுறாங்க? என்ன பாயிண்ட் ரீச் பண்ணுறாங்க? பாயிண்ட் பி ரீச் பண்ணுறாங்க. ஹவு ஃபார் அண்ட் விச் டைரக்ஷன் ஹி ஷுட் டிரைவ் இன் ஆர்டர் டு ரீச் பாயிண்ட் ஏ அகைன். என்ன டைரக்ஷன் என்ன டிஸ்டன்ஸில் போகணும்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன டைரக்ஷன்? லெஃப்ட் சைடு வந்தால் வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ மேற்கே அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. டிஸ்டன்ஸ் பார்க்குறோம் 15 கிலோமீட்டர்னா அப்போ இங்கேயும் ஃபுல்லாக எவ்வளோ இருக்கும்? 15 kilometers இருக்கும். இந்த 7 நமக்கு வேணாம். ஸோ இந்த பேலன்ஸ் இருக்கிறது தான் வேணும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ இருக்கும்? 15 - 7 அப்படின்னா 8 kilometers அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். மேற்கே 8 kilometers, westwards 8 kilometers தி ரைட் ஆன்சர். Question number 25 is mixed series. நம்பர்ஸ் வச்சு மட்டும் பார்த்தா ஆப்ஷன் எடுக்க முடியுமா பார்த்தா இல்லை. ஏன்னா 3 3 இருக்குது, 6 6 இருக்குது. இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சு என்ன பண்ணிடலாம்? 3 6 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 9 6 - 3 6 3 - 3 3 0 - 3. அப்போ 0 - 3 பண்ணால் -3 வர போகிறாங்க. 6 இருக்க ஆப்ஷன் ஏவும் பியும் வரமாட்டாங்க. சிக்கும் டிக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள். லாஸ்ட் லெட்டர் மட்டும் கண்டுபிடிக்கலாமா? இசட்டா ஏவான்னு பார்க்கலாம், இல்லை இசட்டா ஒய்யான்னு பார்த்தாலும் ஓகே. செகண்ட் லெட்டர் ஆகும் உங்கள் இஷ்டம் தான். இப்போ நான் தேர்ட் லெட்டர் மட்டும் பார்க்குறேன். MJ -3 JG -3 DGD என்ன ஆகுது? -3. அப்போ டிலேருந்து -3 பண்ணால் CBA. ஸோ ஏல முடிகிற ஒரே ஆப்ஷன் எங்கே இருக்குது? எனக்கு ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஓகே, இங்கே இருக்குன்னு சொல்லக்கூடாது. இது வந்துட்டு 6ல் முடியுது இல்லையா, அதனால் எடுக்கல. ஓகே,
ஸோ நம்பர் கிளஸ்டர்ஸை வச்சு சீரிஸ் வந்திருக்கு 26வது கொஸ்டின் என்ன இருக்குன்னா நம்பர் கிளஸ்டர்ஸை வச்சு சீரிஸ் வந்திருக்காங்க ஆப்ஷனில் பார்க்குற எல்லாமே இசட்டில் ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி எண்டிங் பார்த்தா GRGL இருக்கு அப்போ லாஸ்ட் லெட்டர் பார்க்கலாமா CDEFG தான் முடிய போகுது ஸோ ஆப்ஷன் பியும் டியும் வரமாட்டாங்க அப்போ செகண்ட் லெட்டர் பார்க்கலாமா ஐயா வியான்னு பார்த்துலாம் EFGH அப்போ ஐ தான் வரணும் ஐஜின்னு இருக்க ஆப்ஷன் ஏ கிளாசிஃபிகேஷன் லெட்டர் கிளாசிஃபிகேஷன் 27வது கொஸ்டின் என்ன இருக்கு பார்த்தா லெட்டர் கிளாசிஃபிகேஷன் 572 ஸோ என்ன ஆகிறாங்க +2 and -5 +2 -5 L என்ன ஆகுது 12 14 8 +2 -6 ஸோ ஒரு -5 ஒரு -6 வந்திருக்காங்க இதில் யார் கரெக்ட் யார் தப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆப்ஷன் செக் பண்ணாலே போதும் G7 9 3 +2 and -6 ஸோ -6 தான் ஆக்சுவல் பேட்டர்ன் ஆட் ஒன் அவுட் யார் ஆப்ஷன் ஏ EGB தான் தப்பாக இருக்காங்க ஸோ அவங்க தான் பொருந்தாத ஆள் ஓகே ஃபர்ஸ்ட் நம்பர் 28ல பாருங்கள் போன் மார்க் யூஸ் பண்ணலாமா 51 ப்ளஸ்னா என்ன மீனிங் சொல்கிறாங்க -8 மைனஸ் என்ன சொல்கிறாங்க மல்டிப்ளிகேஷன் திரும்ப 8 இருக்கு ஸோ 8க்கு அப்புறம் டிவிஷன் இருக்கா டிவிஷன் மீன்ஸ் ப்ளஸ் 80 நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கா மல்டிப்ளிகேஷன் என்ன டிவிஷன் 4 இது கேன்சல் பண்ண முடிஞ்சா ஸோ 20 எனக்கு 64 51 -64 +20 ஸோ 51 -64 என்ன கிடச்சிருப்பாங்க எனக்கு -13 வந்திருக்கும் -13 + 20 ஸோ 7 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் ஓகே Town H is to the east of Town R. Okay, Town H ஆனது Town R க்கு கிழக்கிலும். Okay, H எங்க இருக்குன்னா R க்கு ஈஸ்ட்ல இருக்கு. சரியா? R க்கு தான் ஈஸ்ட்ல H இருக்கு அப்படி சொல்றாங்க. Town D, ஓகேவா? Town D க்கு வடக்கிலும் உள்ளது. யாரை பத்தி பேசுறாங்கன்னா north of Town D. யாரை பத்தி பேசுறாங்க? இந்த H பத்தி தான் பேசுறாங்க. D க்கு நார்த்ல இருக்கு அப்படி சொல்றாங்க. ஓகே. Town E is southeast of Town H. சவுத் ஈஸ்ட் ஆஃப் டவுன் ஹெச்சில் யார் இருக்காங்க இ இருக்காங்க ஓகேவா தென் கிழக்கில் யார் இருக்காங்க இ இருக்காங்க தென் கிழக்குனா எது இப்படி வரணுமா உங்களுக்கு ஸோ ஹெச்சிலேருந்து ஈஸ்ட் தென் சவுத் ஈஸ்டில் இ இருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த இ இங்கேயும் வரலாம் இங்கேயும் காமன் இதுக்கு பேரலாகவும் வரலாம் இங்கேயும் வரலாம் மொத்தத்தில் ஹெச்சுக்கு தான் அது சவுத் ஈஸ்ட்டு டி கூட என்ன சம்பந்தம் இப்போதைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஓகே நெக்ஸ்ட் in which direction is D with respect to town R ஏன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அவனை கொஸ்டின் கேட்கலாம் ஆனால் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஓகேவா கொஸ்டின் என்னன்னா டவுன் D with respect to town R ஓகேவா ஆரை பொறுத்த வரைக்கும் D என்ன டைரக்ஷனில் இருக்குன்னு கேட்குறாங்க ஆர்லேருந்து D என்ன டைரக்ஷன் இருக்குது இப்போ தான் பார்த்தோம் இது என்ன டைரக்ஷன் சவுத் ஈஸ்ட் தென் கிழக்கு அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30ல என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் each of the digits in the number 8, 9, 3, 4, 6, 1, 2 is arranged in the ascending order from the left to right. Okay, you என்ன பண்ணுமா ascending order எழுதணுமா எழுதலாமா 1, 2, 3, 4, 6, 8, 9 எழுதுனதுக்கு அப்புறம் what will be the sum of digit that the second from the left இடது முனையிலிருந்து இரண்டாவது இடத்துல இருக்கவங்களுக்கும் செகண்ட் ஃப்ரம் தி ரைட் வலது முனையிலிருந்து இரண்டாவது இருக்கவங்களுக்கும் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க சம் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க ஸோ 2 + 8 is 10 ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் இருக்க போகுது ஓகேவா ஸோ கீப் ஆன் ப்ராக்டிஸிங் நெக்ஸ்ட்டில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்